வணக்கம் தோழர்களே. நம்ம டிராகன் டிஜிட்டல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி சீராக நலமாக நடைபெறுகிறதா என்பது குறித்து ஒரு சிறு ஆய்வு. தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது சிறந்த ஒரு உத்தரவாகத்தான் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கருதுகிறார்கள். இந்த 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கு அவர்கள் என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் உயர்நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகள் 30 நாள் மட்டுமல்ல, 3 மாதங்கள், 90 நாள், 100 நாள் ஆகியும் கூட பதில் தராமல் இழுத்தரிப்பு செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு நகராட்சி உள்ளாட்சி துறைகளில் அமைச்சர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும், உரிய நேரத்தில் பதில் வழங்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டனர். திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து துறை அமைச்சர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும். அதே போல அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாதத்துக்கு ஒரு முறை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும். துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, மன உளைச்சல் இல்லாமல் பணிகளை செய்ய வழிவகுக்க வேண்டும் என்பது அரசு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆகவே தமிழக அரசு சிறிது கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.